வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போது ரிட்ரென்ச்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை கேட்டாலே எல்லாருக்கும் வயத்தை கலக்கும். அதாவது ஆட்குறைப்பு, வேலையை விட்டு தூக்குறது, அதுக்கு பேர் தான் ரிட்ரென்ச்மெண்ட்னு பேர். அது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான செய்தியாக வருங்க. அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு திடீர்னு ஹெச்ஆர் மேனேஜர் கூப்பிடுறாரு, வாங்க உள்ளே பேசலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி கம்பெனியில் சில சேஞ்சஸ் எல்லாம் வருதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு தேவை இருக்காது. அதனால் அதெல்லாம் நாங்கள் நீக்கிட போகிறோம். அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுடைய போஸ்ட்டும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அது அந்த எம்ப்ளாயிக்கு அப்படியே மனசே உடஞ்சிரும், இடி மாதிரி தாக்கும் அவரை. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ சிங்கப்பூரில் என்ன பண்ணுறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதாவது இது ரொம்ப ஒரு அதாவது மனசை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் இது. அதனால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக, அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக எம்ப்ளாயர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அதே நேரம் கவர்மெண்ட் எம்ப்ளாயருடைய ஸ்டாண்டையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க சும்மாவானும் ஆளை ரிட்ரென்ச் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க எந்த எம்ப்ளாயரும். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஃபைனான்ஷியல் பொசிஷன் இதெல்லாம் இருக்கும். அதனால தான் அவங்க பண்ணுறாங்க. அதனால் ரெண்டு பேருக்கும் பேலன்ஸ்டாக கவர்மெண்ட்டில் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா, ரிட்ரென்ச்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுப்போடு நடந்துங்க, ஒரு நியாயத்தை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில். பொறுப்புனா, அதாவது நீங்கள் ரிட்ரென்ச் பண்ணால் ஒரு ஆளுக்கு அவர் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் நின்று போயிடும். ஸோ அவருக்கு வீட்டில் அடுப்பு எறிகிறது இவருடைய சம்பளத்தை வச்சு தான். அதனால் இது பாதிக்கப்பட்டதுன்னா அவங்களுக்கு இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் வேறு வேலை தேடுவாங்க. இருந்தாலும் இந்த வேலை போச்சு, அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த இன்ட்ரீம் பீரியடில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வீடெல்லாம் வாங்கியிருப்பாங்க, இஎம்ஐ கட்டணும், அது தவிர வீட்டு செலவு, குழந்தைங்க இருந்தால் ஸ்கூல் செலவு அதெல்லாம் வரும். அதனால் இது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அதனால் ரொம்ப பொறுப்போடு நீங்கள் நடங்க. நீங்கள் ரிட்ரென்ச்மெண்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணால் கூட திருப்பியும் போர்டு மீட்டிங் போட்டு இந்த ரிட்ரென்ச்மெண்ட் தேவைதானா, இந்த ரிட்ரென்ச்மெண்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது பண்ணி நம்ம இந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னு பேசுங்க, கலந்து ஆலோசிங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க எம்ஓஎம்மில். அதாவது கவர்மெண்ட்டில் என்ன ஒரு சின்னதாக ஒரு ரூல் மாதிரி போட்டிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆளை ரிட்ரென்ச் பண்ணுறீங்க, இதெல்லாமே எம்ப்ளாயருக்கு தான் பொருந்தும். எம்ப்ளாயீஸ் ஜஸ்ட் தே கேன் நோ த டீட்டெயில்ஸு. ஸோ இப்போ ஒரு ஆளை நீங்கள் ரிட்ரென்ச் பண்ணுறீங்க, இப்போது அந்த பொசிஷனுக்கு நீங்கள் வேறு ஆளை ஃபில்லப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு பேர் ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னு பேர். அப்படி இல்லைன்னா அது ரிட்ரென்ச்மெண்ட் கிடையாது. ஏன்னா அந்த பொசிஷனே உங்களுக்கு ரிடண்டன்ட் ஆகிடுது. நிறைய காரணங்கள் இருக்கலாம். பிஸ்னஸில் மாடல் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகலாம், இல்லை உங்கள் மார்க்கெட் வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை உங்கள் சோர்ஸிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சில வேலைகளை அவுட் சோர்சிங் கம்பெனிஸ்க்கே கொடுத்துட்ற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு ஆள் தேவையாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் மாடல்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போது கண்டிப்பாக ரிட்ரென்ச்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பொதுவாக இது 10 எம்ப்ளாயீஸ் இருக்கணும். 10 எம்ப்ளாயீஸ் இருக்கிற கம்பெனிக்கு தான் இந்த மாதிரி கைட்லைன்ஸு, ரூல்ஸ் எல்லாம் பொருந்தும். அது 10 குறைஞ்சி இருந்தால் கூட இவங்க சில நல்ல உத்திகளை கையாளலாம். அதில் ஒன்றும் தவறே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க எம்ஓஎம்மில். ஸோ இப்போ மினிமம் 2 இயர்ஸ் அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்திருக்கணும். இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிட்ரென்ச்மெண்ட் ஆச்சுனாக்க ஃபார் எவ்ரி 1 இயர் ஆஃப் சர்வீஸ் 1 மந்த்து சேலரி கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது யூனியனைஸ்டு கம்பெனியாக இருந்ததுன்னா, ட்ரேட் யூனியன், ரெக்கக்னைஸ்ட் ட்ரேட் யூனியனாக இருந்ததுன்னா ஃபார் எவ்ரி 1 இயர் ஆஃப் சர்வீஸ் 1 மந்த்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் தே கேன் நெகோஷியேட். இப்போ சப்போஸ் கம்பெனியோட ஃபைனான்ஷியல் பொசிஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்னா, சரி 2 வீக்ஸ் ஃபார் எவ்ரி 1 இயர் அப்படின்னு நீங்கள் யூனியனோட நெகோஷியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூனியனோட பேசி 2 பேரும் ஒரு ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு ஒத்துக்குங்க. ஒரே ஆள் அதை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு தீர்மானத்துக்கு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு கட்டாயமான ரூல் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு கம்பெனி இருக்குது, 10 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருக்காங்க,
அவங்க வந்து ரிட்ரென்ச்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 3 பேரோ 4 பேரோன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி அவங்கள ரிட்ரென்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்த டேலேருந்து வித்தின் 5 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து எம்ஓஎம்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம், இந்த மாதிரி நாங்கள் இந்த 2-3 ஆட்களை ரிட்ரென்ச் பண்ணுறோம் அப்படின்னு. வித்தின் 5 டேஸ் தே ஹேவ் டு இன்ஃபார்ம் எம்ஓஎம். இது வந்து கம்பல்சரியாக பண்ணி ஆகணும். ஆனால் எம்ஓஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ரிட்ரென்ச்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஏர்லியராகவே நீங்கள் தகவல் கொடுத்துருங்க. அதாவது ஏர்லி அலர்ட் அப்படின்னு பேர். ஏர்லியராகவே எங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருங்க, இந்த மாதிரி நாங்கள் சில ஸ்டாஃபை ரிட்ரென்ச் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஸோ நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாஃபுக்கு அவுட் பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணலாம், அதாவது மாற்று ஏற்பாடு என்ன பண்ணலாம், வேறு வேலை எங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் சில ஆலோசனைகள் கொடுப்போம். அதுக்கு வந்து சிங்கப்பூர் நேஷ்னல் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் வந்து தே ஆர் ஹெல்பிங் இந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு, அந்த மாதிரி அவுட் பிளேஸ்மெண்ட்டுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது, E21 அப்படின்னு பேர். E21 அதுவும் கவர்மெண்ட்டு தான். அது அங்கேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஏதாவது வேறு ஜாப் இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களுடைய பேக்ரவுண்டு, எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேட்சிங் ஜாபுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் இந்த எம்ப்ளாயரை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஏர்லியராகவே எங்களுக்கு தகவல் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து அந்த ட்ரைபார்டைட் அட்வைசரி ஆன் மேனேஜிங் எக்ஸஸ் மேன் பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அந்த அமைப்பின் கீழே இந்த எம்ப்ளாயீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் நோட்டீஸே கொடுக்கலாம் எம்ஓஎம்க்கு. அந்த மாதிரி தான் கேட்குறாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கடைசி நாள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய இதெல்லாம் ரிட்ரென்ச்மெண்ட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அந்த கடைசி நாளில் வந்து இவங்க எல்லா பணத்தையும் பே பண்ணணும். அதாவது ரிட்ரென்ச்மெண்ட் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பே பண்ணோம். நம்ம எவ்ரி 1 இயருக்கு 1 மந்த்து சேலரி அந்த மாதிரி வாட் எவர் தி அக்ரீடு அந்த பணம் பே பண்ணோம். அப்புறம் லீவ் என்கேஷ்மெண்ட் இருந்ததுன்னா அதுவும் பே பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஓவர் டைம் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன வருதோ எல்லாம் பே பண்ணணும். ஸோ இந்த ரிட்ரென்ச்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு மாத்திரம் சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது ஒரு அடிஷ்னல் லோடு தானே. இப்போ எம்ப்ளாயிக்கு 20% பிடிப்பாங்க. ஸோ ரிட்ரென்ச்மெண்ட் வேலை போகுது, உனக்கு ஃபைனலாக சேலரி தரேங்கிறார் அவர். அதில் ஒரு 20% பிடிச்சி சிபிஎஃப்க்கு அனுப்புகிறேன்னா அவருக்கு அது கொஞ்சம் ஒரு அவ்வளோ விருப்பம் இருக்காது எம்ப்ளாயிக்கு. அதே மாதிரி எம்ப்ளாயருக்கும் அவர் 17% இன்னும் போடுவார், அதுவும் போட வேணான்ட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல செய்தி தான் அது மக்களுக்கு. இன்னும் எம்ஓஎம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ரிட்ரென்ச் பண்ணுற ஆளை வந்து கொஞ்சம் மரியாதையாக நடத்துங்க. ரொம்ப ஒரு அதாவது இனிமேல் ஒன்றால் ஒன்றும் யூஸ் இல்லையா கம்பெனிக்கு, நீ வந்து இருந்து பீரியடை முடிச்சுட்டு காசு வாங்கி போயிரு அப்படின்லாம் ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணாதீங்க, கொஞ்சம் மரியாதையாக நடத்துங்க, கௌரவமாக நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிட்ரென்ச்மெண்ட்டில் நீங்கள் ஆளை செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட இனத்தவர் வேண்டாம், இல்லை இந்த குறிப்பிட்ட மதத்தவர் வேண்டாம், இல்லை இந்த குறிப்பிட்ட மொழி பேசுகிறவங்க அவங்கள மாத்திரம் ரிட்ரென்ச் பண்ணணும், அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் கூடாதுங்கிறாங்க. உங்களுக்கு எந்த போஸ்ட் தேவையில்லையோ அங்கே யார் இருந்தாலும் அவங்கள நீங்கள் ரிட்ரென்ச் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு ப்ரொடக்ஷனில் ஏதாவது இருக்குது, ஒரு சோர்சிங் இருக்குது, மெட்டீரியல் சோர்சிங் இருக்குது, அது வந்து நீங்கள் ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு கம்பெனிகிட்ட அரேஞ்ச் பண்ணிட்டீங்க சப்ளைக்கு. ஸோ அந்த சோர்சிங் மேனேஜர் தேவைப்படாது உங்களுக்கு, அதனால் அவரை நீங்கள் ரிட்ரென்ச் பண்ணலாம். அதேமாதிரி இப்போ அக்கௌண்ட்ஸுக்கும் வந்து சப்போஸ் உங்கள் கம்பெனி வந்து குரூப் கம்பெனின்னு வச்சுங்களேன், குரூப் அக்கௌண்டன்ட் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பார். அதனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கம்பெனிக்கும் ஒரு அக்கௌண்டன்ட்டு தேவைங்கிறது வந்து இருக்காது அநேகமாக. ஸோ அவரையும் ரிட்ரென்ச் பண்ணலாம். ஸோ irrespective ஆஃப் வாட் எவர் ரேஸ் he belongs to ஆர் வாட் எவர் ரிலிஜன் ஆர் லாங்குவேஜ் he belongs to, அந்த மாதிரிலாம் பார்க்காம நீங்கள் அந்த பர்டிகுலர் ஆளை ரிட்ரென்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து எம்ஓஎம் சொன்னது. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த நோட்டீஸ் பீரியடை லாங்கராக கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது 1 month நோட்டீஸ் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருப்பீங்க. பட் ஆக்சுவல் ரிட்ரென்ச்மெண்ட்னு வரும்போது, எஸ்பெஷலி அவர் 4 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்சுருக்காருன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் நோட்டீஸ்னு கொடுக்கும்போது அந்த 1 month நோட்டீஸ் மாத்திரம் கொடுக்காதீங்க, ஒரு 3 மாதம் அந்த மாதிரி கொடுங்க, லாங்கர் பீரியடாக கொடுங்கங்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அவருக்கு வந்து டைம் இருக்கும், அதாவது வேறு வேலை தேடுறதுக்கு,
சிவி அனுப்புறதுக்கு, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து இந்த இந்த எம்ப்ளாயர் ஷுட் அலோவ் அப்படிங்கிறாங்க எம்ஓஎம்மில். அதாவது அவங்களுக்கு வந்து அந்த கேரியர் ஃபேர்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஜாப் ஃபேர்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அங்கே வந்து அவங்க ட்ரை பண்ணலாம் வேறு வேலைக்கு. அதுக்கு வந்து சப்போஸ் ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதுக்கு போனோம், மத்தியான வேலையில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இந்த எம்ப்ளாயர் அலோவ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க எம்ஓஎம்மில். அப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரிட்ரென்ச் பண்ணுறத விட அவரை ரீட்டைன் பண்ணிக்கங்க, ஆனால் ஒரு பார்ட் டைம் பேசிஸில் வர சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் டைமாக தேவையில்லைன்னா பார்ட் டைமாக வர சொல்லுங்கள். அந்த அளவுக்கு சப்போஸ் வீக்லி 3 days மாத்திரம் வரட்டும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சேலரியில் 50% நீங்கள் குறைச்சி ஆஃபர் பண்ணுங்கள். அவர் ஒத்துனார்னா கண்டினியூ பண்ணிட்டோம். அப்படி இல்லைனாக்கா இப்போ நம்ம லே ஆஃப் பண்ணுங்கிறது வந்து டெம்பரரி லே ஆஃப்னு கூட ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் பர்மனெண்ட்டாக அவரை வேலையை விட்டு தூக்கலை, இப்போதைக்குப்பா எங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை, வேலை இல்லை, அதனால் டெம்பரரியாக லே ஆஃப் பண்ணுறேன், அப்புறம் வந்து இஃப் ஐ வாண்ட் ஐ வில் கால் யூ அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்ளி மேபி ஆஃப்டர் 3 months எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறையா வருது, அப்போ வந்து மீண்டும் தேவைப்படும் அப்படின்னா அது வந்து நீங்கள் திருப்பியும் கூப்பிடலாம். இதுதான் டெம்பரரி லே ஆஃப்னு. அஃப்கோர்ஸ் அதுவும் அவர் ஒத்துக்கணும், 2 பேரும் ஒத்துனா தான் முடியும். அது அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் ஃபைனலாக சில ஜென்ரல் அப்சர்வேஷன்ஸுங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ தான் பெரிய வேலையில் இருந்து பெரிய 10,000 12,000 சம்பளம் வாங்கியிருந்தா கூட there is no guarantee that the company will continue. So anytime they can reorganize the company, ஏதாவது பண்ணலாம், இந்த மாதிரி நாங்கள் ஆள் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரலாம். ஸோ பியூர்லி டு சேவ் மணி ஆல்சோ சம் எம்ப்ளாயர்ஸ் ஆர் டூயிங். அந்த மாதிரி ஆச்சுனாக்க நமக்கு தான் பாதிப்பு வரும். அதனால் என்ன பண்ணணும்னா, இப்போ நல்ல சம்பளம் வருதுன்ட்டு தாம் தூம்னு செலவு பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணுங்கள். மினிமம் எக்ஸ்பென்ஸ் பண்ணால் போதும், மேக்ஸிமம் சேவ் பண்ணணும். அப்போ தான் அந்த ரெய்னி டேஸுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை இல்லாத நாட்களுக்கு வந்து அந்த சேவிங்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால தான் எப்போவுமே தாம் தூம்னு செலவே பண்ணக்கூடாது யாருமே. ரெண்டாவது வந்து இப்போது சப்போஸ் அவர் ஹெச்ஆர் வந்து கூப்பிட்டு சொல்லிடுறாரு, உங்களுக்கு வந்து வேலை போச்சு, இன்னுமே நோட்டீஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னார்னா அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். அதனால என்னமோ உலகமே போயிடுது அப்படிங்கிற மாதிரி இடிஞ்சு போக வேண்டாம். ஏன்னா இது இல்லைன்னா இன்னொன்று, இட்ஸ் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் டைம். இஃப் யூ ஆர் குவாலிஃபைட் அண்ட் இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸும் நிறையா இருக்குதுன்னு வச்சுங்களேன், சிங்கப்பூரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது இல்லைனா இன்னொன்று கிடச்சிரும். இட்ஸ் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் டைம். மேபி 2 months 3 months கழிச்சு கிடச்சிரும் அது. அதனால் ஒரேடியாக இடிஞ்சு போயிட வேணாம், ரொம்ப ஒரு சோகமாகிட்டு அந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டேஜுக்கு போயிட வேணாம். வீட்டில் உட்காந்து ஜாலியாக பேசுங்க, மனைவி கிட்ட குழந்தைகிட்ட பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஹாப்பி மூடில் இருங்க. ஸோ டோன்ட் பி டிஜெக்டட். இந்த மாதிரி ஹாப்பி மூடில் இருந்ததுன்னா அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி கம்பெனியில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு. அப்போது வந்து ஷீ ஷுட் பி ஏபிள் டு சேர் யூ அப். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான பயமும் கிடையாது. ஸோ பாசிட்டிவாக இருந்தோம்னா பாசிட்டிவாகவே நடக்கும் எல்லா விஷயங்களும். கடைசியாக வந்து எல்லாருமே ஒரு நல்ல நெட்வொர்க் வச்சுக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸு, கலீக்ஸு, அந்த மாதிரி நெய்பர்ஸு. நம்ம வீட்டில் எங்கேயாவது தங்கியிருந்தோன்னா பக்கத்தில் அந்த சைடு மாடியில் கீழே யாராவது நம்ம சேம் லெவலில், அதாவது என்ன ஃபீல்டோ அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருந்தால் யூ கேன் மெயின்டைன் ரேப்போர்ட் வித் தெம். ஸோ இன்கேஸ் ஆஃப் நீட் யூ கேன் புட் அ வேர்ட் டு தெம். இந்த மாதிரி இருக்குது, ஏதாவது நமக்கு ஓப்பனிங் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நெட்வொர்க்கு, வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை ஃபேஸ்புக் குரூப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா டெஃபினெட்லி தே வில் ஹெல்ப் யூ. ப்ரொவைடட் நம்ம வந்து ஒரு நல்ல ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். நம்ம அரகண்டாலாம் இருந்தோன்னா யாரும் சீண்ட மாட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஆளாக ஒரு அடக்க ஒடுக்கமாக இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா டெஃபினெட்லி தே வில் ஹெல்ப். ஆஹா, இவருக்கு வந்து வேலை போச்சு, சரி நம்ம கம்பெனியில் கேட்டு பார்க்கலாம் ஹெச்ஆர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இஃப் தெர் இஸ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி, ஈவன் இஃப் தெர் இஸ் எ லெஸ்ஸர் சேலரி யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். ஏன்னா அதே சேலரி தான் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. லெஸ்ஸர் சேலரி வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டிபெண்டிங் ஆன் பேஸ்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எபிலிட்டி, டெஃபினெட்லி தே வில் கிவ் மோர். ஸோ அதனால் வந்து ரிட்ரென்ச்மெண்ட்னு ஒன்று ரொம்ப பயந்து போய் இடிஞ்சு போயிட வேணாம். இட் அக்கர்ஸ். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு காலகட்டத்தில் ஏதாவது வரலாம். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி தே ஆர் ஒர்க்கிங். இப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயே இந்த மாதிரி ரிட்ரென்ச்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. கூகுள்லேயே பண்ணியிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட்டில் பண்ணுறாங்க,
அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லேயே நடக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு ஆஸ் அ ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறோம் வச்சுங்களேன், தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் தே கேன் ரிட்ரென்ச் சம் பீப்புள். அதனால் அது வந்து தட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் தி டே. அதனால் வந்து ஆல்வேஸ் தேர் இஸ் அ லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல். அதனால் அதை நினச்சி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக இருப்போம். அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.